ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதரால் செய்யப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி சோத்திரம் சொல்ல போகிறோம். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும் போதே லக்ஷ்மி கடாட்சத்தை மட்டும்தானே நம்ம நினச்சி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அனந்தராம தீட்சிதர் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வச்சுருக்கார். அப்படி அவர் என்ன வச்சுருக்கார் அப்படிங்கிறத முதல்ல ஸ்லோகத்தை சொல்லுவோம். அதற்கப்புறமா அதோட சிறப்புகள் பலன்கள் பார்க்கலாம். மயி குரு மங்கள மம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிமலஹாரிணி மஞ்சுளபாஷிணி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌக்திகமாலினி सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनी मोदविधायिनी वेधनुते. அனந்தராம தீட்சிதரால் செய்யப்பட்ட ரொம்ப அற்புதமான மகாலட்சுமி சோஸ்திரம் அப்படின்னு சொன்னோம். சோஸ்திரங்கள் மகாலட்சுமி மேல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா தீட்சிதரோட பார்வை அப்படிங்கும்போது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதுக்களால பூஜிக்கப்பட்டவளே மதிமலஹாரிணி அப்படின்னு நம்மளோட மதியில இருக்கிற மலம் அப்படிங்கிற அந்த அழுக்கை போக்குபவளே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். மகாலட்சுமி அப்படிங்கும்போது செல்வத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்றோம். ஆனா செல்வம் நம்ம கிட்ட வந்த உடனே நம்மளோட புத்தி பிறண்டு போயிடும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, புது பணக்காரம்மா, அதனால தான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? செல்வம் வந்தோடனே நிலை தடுமாறுதல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்போ அந்த அழுக்குகள்லாம் சேரும் இல்லையா? அதனால செல்வம் சேரும்பொழுதும் என்னோட மனது எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். மதிமல ஹாரிணி மஞ்சுமதே, அம்மா உன்னோட தாமரை போன்ற அந்த முகம் அப்படி இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இருக்கிற அந்த தூய்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு தாமரை மலரை பார்க்கும்போது அப்படியே அந்த மெல்லிசா அந்த கண்களையும், அதாவது எப்பொழுதுமே இறை மூர்த்தங்களுக்கு, அதுவும் நம்மளோட இறைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் தெய்வங்களுக்கு உண்டான வர்ணனையை பார்க்கறச்சே அந்த தாமரையை போன்ற முகமுடையவள் தாமரை இதழ்களை போல ஒரு இப்படி கவுத்து மூடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டிருக்கிற மீனலோச்சனின்னு சொல்கிற அந்த தாமரையை போல இதழ்களை போல ஒரு அழகான ஒரு கண்களை உடையவளே அப்படின்னு சொல்கிறோம். சாதுக்களால் பூஜிக்கப்பட்டவள் ஸ்ரீசுக்தம் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய வேதஸ்வரூபியால் அந்த மாதிரி பல ஸ்லோகங்களால் கொண்டு உன்னை பூஜிக்கிறோம்மா. நான் ஒரு சாதாரண மனுஷின்னா உன்னால் படைக்கப்பட்டவள் தான். நான் என்ன பண்ண முடியும்? அடைக்கலம் அப்படின்னு சொல்லி விழறது உன்னுடைய கால்கள் தான். ஒரு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அவங்க கேட்ட சம்பத்தை கொடுக்குறே இல்லையா? அதே மாதிரி நான் கேட்கும்பொழுது ஒரு சஜ்ஜனம், உன்னோட குழந்தையான நான், சஜ்ஜனர்களால் எங்களுக்கு கூட நீ என்ன பண்ணணும்னா ஸ்ரேயஸை கொடுக்கணுமா? சகல சௌபாகியங்களும் அருள வேண்டியது உன்னோட கடமை. அதே மாதிரி ஸ்லோகம் சொல்ல வேண்டியதும் என்னோட கடமை. இப்போ நான் மீண்டும் ஒரு மாதிரி சொல்ல போகிறேன். தினம் தினம் உன் காலை இறுக்கி பிடிச்சிக்க போகிறேன். ஆனால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு நாம் அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க அற்புதமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்துடலாம். மயி குரு மங்கள மம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிமலஹாரிணி மஞ்சுளபாஷிணி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌக்திகமாலினி சத்குணவர்ஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதன மோகினி मोदविधायिनी वेधनुते. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. सर्वं ललितार्पणम्.